ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் பேசுறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோரு. சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளாவ நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அதிகமாயினே தான் போறாங்களே தவிர கம்மியாகல. காரணம் என்ன? நம்ம கிட்ட 10,000 ரூபாய் அதிகமா இருக்குன்னு சொல்லி தான் வீடியோவே போடுறோம். எல்லாரை விட என்கிட்ட 10,000 ரூபாய் அதிகமா இருக்கும், வண்டி குவாலிட்டியா இருக்கும். ஆனா என்னன்னா வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எனக்கு 10,000 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல என்னுடைய எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் கடவுளுடைய உதவி கொண்டு போயிட்டு இருக்கு, வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாய், எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் போய் கொடுக்கணும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே காசு போட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்கிட்ட போயிட்டு இருக்கு. இந்த வண்டி தான் பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நான் 2019, 18 நான் வீடியோ போட்டேனாக்கா 2 நாள்லயே அட்வான்ஸ் ஆயிடுது. இதுதான் வந்து சூழ்நிலை. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 19 வருதுனாக்கா அது அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 19 எடுத்துன்னு வர வேண்டியதா இருக்கு. 19, 18, 17 எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருந்துனே தான் இருக்கும். 15, 16 எல்லாமே. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. இந்த வண்டி 2019 மாடலு, சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து இவர் பேருக்கு சரண்டர் அடிச்சு கொடுக்குறேன். புரியுதுங்களா? யாருமே வந்து சரண்டர் அடிச்சு உங்க பேர்ல மாத்திர வரலும் உங்களுக்கு வந்து கைட் பண்ண மாட்டாங்க. நாங்க எல்லாமே பக்காவா, அதாவது சரண்டர் அடிச்சு உங்க ஊருக்கு மாத்தி கொடுக்கறது முதல் கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். உங்க பேர்ல மாத்தணும் அப்படின்னா கூட யாராவது புரோக்கர் வேணும் அப்படின்னாலும் நாங்களே எல்லாமே பண்ணி தர்றோம். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்பி என்கிட்ட வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம கடவுளுக்கு பயந்து தெளிவான கண்டிஷன்ல கொடுக்குறேன். அதனாலதான் தேடி வந்து என்கிட்ட அதாவது வந்து நாளாவ அதிகமா இருந்தா போதே தவிர கஸ்டமர் ஒரு நாளைக்கு 100 போன்ன்றது 200 போனா வரும். போன் பண்ணினே இருக்காங்க, நைட்லாம் கூட தூங்க விடாம. அதனால 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா TN 97Z8901. இந்த வண்டி இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். காசு வந்து அண்ணன் வந்து இன்னும் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு தரணும். 14 நாள்ல நான் கொடுத்துறேன் அப்படின்னு 2 வாரம் டைம் வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. மீதி காசுலாம் கொடுத்துட்டாங்க. அதாவது புக்கு இவர் ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்குறாரு. ஃபைனான்ஸ் கம்பெனியில ஒப்படைச்சு அவங்க வந்து எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு போட்டுருவாங்க. ஃபைனான்ஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க தான் ஃபைனான்ஸ் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? யாருக்கும் நம்ம ஃபைனான்ஸுக்கு துணை போடுறது கிடையாது. இது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்களா தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். அந்த மாதிரி இவராவே ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தாங்க. இவங்களே ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனான்ஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு, இருந்தாலும் நான் டைம் கொடுத்தேன். நம்ம அனுசரணைலாம் எப்படி இருந்தது? நல்லா திருப்தி ஆயிடுச்சு. வண்டி பிடிச்சிருக்குங்களா? நல்லா தரமா இருக்கு. அதாவது வந்து வண்டியை பொறுத்தவரைக்கும் இது 19 மாடலே, ஓடாத வண்டி தான். எல்லாருக்குமே சொல்றது தான் உங்களுக்கும் சொல்றோம் மீண்டும். அதாவது வந்து ஏமாற்று வேலை நம்ம கிட்ட எப்பவுமே கிடையாது. இருந்தாலும் சில பேர் வந்து வண்டி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபால்ட் வைக்கிறத விட நம்ம முன்னாடியே சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா புது வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்தா கூட ஃபால்ட் வைக்கும். அதனால வந்து நம்ம கன்சல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் வாரண்டி கேரண்டி நம்மளாம் அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. 10,000 ரூபாய் என்கிட்ட எல்லாரை விட அதிகமா இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் அதாவது வந்து வண்டியை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன ஃபால்ட் வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேங்களா? வண்டி சம்பந்தமா எனக்கு காலே பண்ணக்கூடாது. புக்கு சம்பந்தமா எதனா டவுட் இருந்தா எப்போ வேணாலும் கேளுங்க. நான் ஒரு 10 நாள் வரலாம் டைம் கொடுப்பேன். நீங்க எது வேணாலும் கேளுங்க, நாங்க கிளியர் பண்ணி தரோம். ஓகேங்களா? புக்கு சம்பந்தமா எதனா டவுட் இருந்தா கூட என் பேர்ல மாத்தணும், சரண்டர் மட்டும் தான் அடிச்சு கொடுத்துருக்கீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனில மாத்தி கொடுக்கலனாக்கா எனக்கு அது சம்பந்தமா போன் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை. வண்டி சம்பந்தமா வண்டி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா ஏதாவது சின்ன ஃபால்ட் வச்சா அது நீங்க தான் பாத்துக்கணும். ஒவ்வொன்றுக்கும் எனக்குலாம் போன் அடிக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் சொல்றது தான். ஏன்னா மோட்டார் தொழில ஒவ்வொருத்தங்க கையில ஒரு மாதிரி ஓடும் வண்டி. சொல்றதுக்கு புரியாது. ஒருத்தவங்க ஓட்ட தெரியாத டமால் டிமின் கீர் போட்டாக்கா எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபோன் பண்ணினா எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா செகண்ட்ஸ் பொருள், புதுசுக்கே கேரண்டி வாரண்டி கொடுத்தாலே அதுக்கு வந்து போனவொன்னா காசு கேட்கறான். அந்த மாதிரியான சூழ்நிலையா இருக்கு. அதனால அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யாரும் யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு திருப்தி இருந்தா என்கிட்ட எடுங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. செக் பண்ணி தரவா ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து கூட என்கிட்ட வண்டி எடுங்க, பிரச்சனை கிடையாது. 10,000 ரூபாய் ஜாஸ்தி போட்டாலும் பொருள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுங்க. ஓகேங்களா? தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. ஓகேவா?